கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, விசேஷ விதமாக ஜெம் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 101வது சங்கீதம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் உன்னை காக்கிறவர், உனக்கு நிழலாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் காக்கிற தெய்வம் உங்களோட கூட இருக்கிறார். இந்த நாளில் அவர் உங்களோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறேன், நிழலாக இருப்பார். இந்த நாளில் பாதுகாக்கிற தெய்வம் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த நாளில் நீங்கள் சொல்லலாம், நான் பாதுகாப்போடு இருக்கிறேனா? நிச்சயமாக நீங்கள் பாதுகாப்போடு இருப்பீர்கள். ஏனென்றால் இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம், அவர் சொல்கிற வார்த்தை, அவர் சொன்னால் நிச்சயமாக நடக்கும். பிரியமானவர்களே, அந்த வாக்குத்தத்தம் தான் உங்களோட கூட பேசுகிறது. இன்றைக்கு அநேகர் வீட்டை விட்டு வெளியேறும்போது நிச்சயமில்லாமல் போகிறார்கள். போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் திரும்பி வர முடியல. ஆனால் இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், அவரை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், இந்த நிகழ்ச்சி மூலமாய் பார்க்கிறவர்களுக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் பாதுகாப்பை கொடுப்பேன். ஒரு நிச்சயமான ஒரு பாதுகாப்பு, நான் உங்களை காப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயங்க, இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறவர் அவர்தான். இந்த இயேசு தான் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே இயேசு உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, உங்களுக்கு நிழலாக இருப்பேன் என்று சொல்றாரு, உங்க கூட இருப்பேன்றாரு. இந்த நாளில் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம், எனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ எனக்கு தெரிலங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம் உங்களுக்குள்ள உண்டா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை காக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு நிழலாக இருக்கிறார், உங்களை வழி நடத்துவார். எந்தெந்த விஷயத்தில் இன்றைக்கு நீங்கள் காலடி வைத்து நீங்கள் போறீங்களோ அதில் ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். எதை குறித்து நீங்கள் பயப்படுறீங்களோ உங்களுக்கு அவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஒருவேளை மருத்துவமனையில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஒருவேளை ரொம்ப முக்கியமான ஒரு நிலைமையில, இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறேன், நான் உங்களை காக்கிறேன், உங்களை நான் பாதுகாப்பேன், உங்களோடு கூட நான் இருப்பேன், உங்களுக்கு நிழலாக இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பல வேதனையில் நீங்கள் இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இல்லைங்க, உங்களை அவர் பாதுகாக்கிறார். உங்கள் பக்கத்தில் அவர் நிழலாக இருக்கிறார், உங்களை தேற்றுவேன்னு சொல்லுகிறார். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கு அவர் நிச்சயமாக நீக்கி போடுவார். நம்ம எல்லோரும் கண்களை மூடி கர்த்தருடைய கரத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். நீங்கள் இருந்த இடத்துல முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த நாளில் கர்த்தர் நிச்சயமாக உங்களை காப்பார், உங்களோடு கூட இருந்த அற்புதத்தை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. விசேஷ விதமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளையும், விசேஷ விதமாக தாய் தகப்பனர்களையும், இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்பா, இந்த நாளில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறேன். இந்த நாளில் ஐயோ நான் தனிமையாக இருக்கிறேன், இன்றைக்கு நான் ஒரு பயந்த சுபாவத்தில் இருக்கிறேன், ஐயோ எனக்கு யாரே இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க ஒவ்வொருக்கா ஜெபிக்கிறேங்க தாவே. அவங்களுடைய வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்வீராக. நீங்கள் இன்னைக்கு பேசியிருக்கீங்க ஆண்டவரே, நீங்கள் காப்பாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, நிழலாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ நிழலாக இருந்த ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக, பாதுகாப்பீராக. ஒரு அற்புதம் நடக்கட்டுங்க தாவே. நீர் அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you.